ஹாய் மக்களே, மேல சந்தேசம் சீரியல் ஜூன் 30 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. ஹாலில் நின்று பூமி பேசிட்டு இருக்கா ஆகாஷ் கிட்ட. அப்போ சாரதாவும் சாமிக்கு படைச்சிட்டு ஆரத்தி எடுத்துட்டு வந்து அவனை கொடுக்கலான்னு வராங்க. ஆனா ஆகாஷ் எவ்வளவு சொல்லியும் அவங்க வீட்டை விட்டு போகாததுனால அவன் அவங்கள திட்டிட்டு இருக்கான். அப்போ பூமி அழுதுகிட்டே அவன்கிட்ட சொல்றா, நாங்க பணத்துக்காகவோ இல்ல பேருக்காகவோ இங்க வந்து உங்ககிட்ட பொய் சொல்லல அப்படின்னு சொல்றா. ஆனா ஆகாஷ் அதை மதிக்காம, தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க, உங்க கண்ணீருக்கெல்லாம் நான் கரைய மாட்டேன், என் ஃபேன்ஸ் எனக்காக எவ்வளவு அழுவாங்க தெரியுமா, நான் ஒரு பாப் சிங்கர், தயவு செஞ்சு போங்க அப்படின்னு சொல்லி அவங்கள திட்டுறான், வெளில போக சொல்றான். பூமி உடனே சாரதாவை கூட்டிக்கிட்டு கார்டனுக்கு வரா. சாரதா சொல்றாங்க, அவன் என் பையன் கஹன்னு எனக்கு புரியுது, ஆனா ஏன் இப்படி மாறி போய் பேசுறான்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. அதுக்கு பூமி சொல்ற, அத்தை மாமா அருவியிலேருந்து விழுந்து தலையில பலத்த அடிபட்டிருக்கோம், பழசெல்லாம் மறந்துட்டாரு போல, அதான் நம்ம யாருன்னே அவருக்கு அடையாளம் தெரியல, நாம எப்படியாச்சும் அவருக்கு பழைய ஞாபகத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்றா சாரதாவுக்கு. பூரி அவ வீட்டுக்குள்ள ஓடி வந்து அம்மா அம்மான்னு தேடுறா. ஆனா அங்க அவங்க அம்மா சாரதா இல்ல. அங்க இருக்கிற தாரா, உங்க அம்மாவுக்கு பைத்தியம் பிடிச்சதுனால உங்க அப்பா அவங்கள குணப்படுத்த ஊட்டிக்கு கூப்பிட்டு போயிருக்காரு, அவங்க இனி வரமாட்டாங்க, இங்க கஹனும் இல்ல, நீ மட்டும்தான் தனியா இருக்க அப்படின்னு சொல்றா. ஷோபால உட்காந்து கால் மேல கால் போட்டுக்கிட்டு தாரா சொல்றா, இனிமே இந்த ஆபீஸ் சொத்து வீடு எல்லாத்துக்கும் நான் தான் ஓனர் அப்படின்னு திமிரா பூரிக்கிட்ட சொல்றா. நீ என் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால எல்லாமே எனக்கு தான் சொந்தம்னு தாரா ஒரு ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. ஆனா பூரி அவளை எதிர்த்து பேசுறா, இந்த சொத்து எல்லாமே என் அண்ணனுக்கும் அவரோட மனைவி பூமிக்கும் தான் சொந்தம், உனக்கு ஒரு பைசா கூட கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த தாரா கிட்ட சொல்றா. அதுக்கப்புறம் பூமி அண்ணி மட்டும் இங்க வந்தாங்கன்னா உங்க ரெண்டு பேரையும் இந்த வீட்டை விட்டே துரைச்சிருவாங்கன்னு பூரி சவால் விடுறா அந்த தாரா கிட்ட. பூரி அப்படி சொல்லவும் தாராவுக்கு செம்ம கோவம் வருது. பூரியோட முடிய பிடிச்சி இழுத்து, யார்டி உனக்கு அண்ணி, உன் அண்ணன் ககன் என் கழுத்துல தாலி கட்ட போற வரைக்கும் வந்துட்டான், ஆனா கட்டாம போயிட்டான், மனசார அவன்தான் என் புருஷன், நான் தான் உனக்கு அண்ணின்னு சண்டைக்கு போறா. ஆனா பூரி விடாம சொல்றா, ககன் அண்ணன் உன் கழுத்துல தாலி கட்டல, பூமி அண்ணி கழுத்துலதான் தாலி கட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட சொல்லவும் அந்த தாரா சொல்றா, இனி இந்த வீடும் சொத்தும் என்னோடது, யாரு வந்து தடுத்தாலும் கேட்க மாட்டேன் அப்படின்னு திமிரா பேசுறா. அதுக்கு பூரி சொல்றா, சட்டப்படி இது எல்லாம் என் அன்னிக்கும் எங்க அண்ணனுக்கும் தான் சொந்தம், இதுல நடுவுல நீ எதுக்கு வர அப்படின்னு கேட்கவும் ரொம்ப கோவப்பட்டு அந்த தாரா, போய் வீட்டு வேலைய போய் செய்யி, சமையல் வேலைய பாருன்னு சொல்லி தள்ளி விடுறா பூரிய. பூரிய வீட்டு வேலை செய்ய சொல்லி தள்ளி விட்டுட்டு தாரா எவ்வளவுதான் கெத்தா பேசினாலும் உள்ளுக்குள்ள அவளுக்கு ஒரு பயம் இருக்கு. பூமி கழுத்துல ககன் தாலி கட்டினதுதான் நிஜம், ஒருவேளை பூமி இங்க வந்துட்டா நம்மள ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க விட மாட்டான்னு தாராவும் அவ அண்ணன் துருவும் பேசிக்கிறாங்க. அதுக்கு தாரா சொல்றா துரு கிட்ட, அவளால இந்த வீட்டுக்குள்ள ஒரு இன்ச்சு கூட கால் எடுத்து வைக்க முடியாது, நான் பாத்துக்கிறேன்னு அவங்க அண்ணன் கிட்ட சொல்றா. இன்னொரு பக்கம் அபூர்வா அவளோட துணியல் எல்லாம் துவைச்சுக்கிட்டு அலசிக்கிட்டு இருக்கா. அப்போ நட்சத்திராவை கூப்பிடுறா. அங்க நட்சத்திரா வரா. ஏற்கனவே நட்சத்திராவா நடிச்சிட்டு இருந்த கதாபாத்திரத்துல இருந்து வேற ஒருத்தவங்கள மாத்தி இன்னொரு பொண்ணு நட்சத்திராவா வரா. நட்சத்திரா வந்து அபூர்வா கிட்ட, எனக்கு அர்ஜென்ட்டா வெளியே போகணும், ஒரு 2 லட்சம் ரூபாய் வேணும் குடும்பம் மீன்னு கேக்குறா. அதுக்கப்புறம் என்கிட்ட 2 லட்சமா, ஒரு பைசா கூட இல்ல, உங்க அப்பா என் செலவுக்கு 2000 ரூபாய்க்கு மேல ஒரு பைசா கூட தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு புலம்புறா. அதுக்கு நட்சத்திரா, ஐயோ மம்மி உங்ககிட்ட காசு இல்லாம இப்படி ஆயிட்டேன்னு ஃபீல் பண்ணிட்டு அபூர்வா கையில இருக்கிற தங்க வளையல பாத்துடுறா. அப்போ உன் கையில எவ்வளவு அழகா இருக்கு இந்த வளையல் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வளையல என்கிட்ட குடு அப்படின்னு சொல்லி நட்சத்திரா அந்த வளையல அவுத்து எடுத்துட்டு போயிடுறா. அபூர்வா கத்துறா. ஆனா நட்சத்திரா சொல்லிட்டு போறா, நான் வரும்போது உனக்கு ஒரு டஜன் வளையல் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரா அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறா. அந்த நேரத்துல அபூர்வாக்கு சூர்யா போன் பண்ணி அத்தைன்னு கூப்பிடுறான். அப்போ அபூர்வா கடுப்பாகி, உனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, என்ன அப்படி கூப்பிடாத, தேவையில்லாம நீ இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீன்னா துணியை துவைச்சு காய போடுற மாதிரி உன்னை துவைச்சிடுவேன்னு வார்னிங் கொடுக்குறா. அதுக்கு சூர்யா, நீங்க தானே பூமியை எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்கறான். ஆனா அதுக்கு அபூர்வா சொல்றா, அது இப்போதைக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறா. அதனால அப்செட் ஆன சூர்யா ரவுடிங்க கிட்ட வாங்கின வீடியோ ஆதாரத்தை அவளுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறான்.
உடனே வாக்குமூலத்துல அந்த ரவுடி வந்து அபூர்வா தான் இதெல்லாம் செய்ய சொன்னாங்க, அந்த சரச்சந்திரா மனைவி அப்படின்ற வீடியோ ஆதாரத்தை அபூர்வாக்கு அனுப்பி வைக்கிறான். வீடியோவை பார்த்துட்டு பயந்து போய் அபூர்வா சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணி என்ன பிளாக்மெயில் பண்றியான்னு கத்துறா. அதுக்கு சூர்யா சொல்றான், இந்த வீடியோவை உங்க புருஷனுக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். பயந்து போய் அபூர்வா நீ கேட்ட மாதிரியே கல்யாண வேலையை முடிக்கிறேன், கொஞ்சம் எனக்கு டைம் கொடுன்னு சொல்லி போனை வைக்கிறா. அடுத்தது ஆகாஷ் கிட்டார் வச்சு பாட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சோனுன்ற பொண்ணு அங்க வரா. ஆகாஷ் அவளை ஸ்டேஜ் ஷேர் பண்ண கூப்பிடுறான். அவ வரமாட்டேன்னு சொல்றா. அதுக்கு அந்த பொண்ணு சோனு சொல்றா, நேற்று ராத்திரி பூமி சாரதான்னு 2 பேர் வந்தாங்களே, அவங்க யாருன்னு ஆகாஷ கேக்குறா. அதுக்கு ஆகாஷ் சொல்றான், அவங்க எனக்கு தெரியாது யாருன்னே, நான் அவங்கள திட்டி அனுப்பிட்டேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த ஆகாஷ் சோனு கிட்ட சொல்றான், நான் ஒரு பாப் ஸ்டார், என்னை சுத்தி இந்த மாதிரி காசு பறிக்கிறதுக்காக நிறைய ஆளுங்க நிறைய வருவாங்க, அதான் அவங்களோட வேலையே, அதான் அவங்கள துரத்தி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் ஒரு கண்டிஷன் போடுறான் அந்த சோனு, நான் உன்னோட ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆடணும்னா நீ என்ன காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றா. அதுக்கு ஆகாஷ் சொல்றான், நான் தான் ஏற்கனவே உனக்கிட்ட சொல்லிட்டேன்ல, எனக்கு இந்த காதல் கல்யாணத்தெல்லாம் இஷ்டம் இல்ல அப்படின்னு சொல்லி திரும்பியும் ஏன் அதை பத்தி பேசுற? இப்போ நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம், நமக்கு அடுத்த ஷோ இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அவளை பிராக்டிஸ் பண்ண கூப்பிடுறான். அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போதே அங்க பூமி மாமா மாமான்னு கூப்பிட்டு வரா. அவளை பார்த்ததும் சோனு கடுப்பாகி அதோ பார் மறுபடியும் வந்துட்டா அப்படின்னு சொல்றா. ஆகாஷும் டென்ஷன் ஆகி இங்க எதுக்கு மறுபடியும் வந்த, எனக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அப்பவே சொல்லிட்டேன்ல அப்படின்னு திட்டுறான். ஆனா பூமி சொல்றா சோனுவை பார்த்து, இவர் தான் என்னோட புருஷன், நான் தான் இவரோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்றா. அதை கேட்டு சோனு செம்ம ஷாக் ஆகி ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. பூமிய பார்த்து திட்டிட்டு இருக்கான். இப்போதான் நான் ஷோவுக்கு பிராக்டிஸ் பண்ணலான்னு அவளை கூப்பிட்டு வச்சு நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது எல்லாத்தையும் வந்து கெடுத்துட்டியே அப்படின்னு திட்டிட்டு இருக்கான். நான் அவளை கெஞ்சி கூப்பிட்டு வந்தேன், இப்போ அவ ஹர்ட் ஆகி போயிட்டா, எல்லாத்துக்கும் நீதான் காரணம் அப்படின்னு திட்டுறான் திரும்பவும். நான் என்ன பண்ணேன், நான் என்ன தப்பு பண்ணேன், நான் உண்மையை தானே சொன்னேன் அப்படின்னு பூமி சொல்றா. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு ப்ரோமோ ரிவ்யூ என்ன காமிக்கிறாங்கன்னா, ஆகாஷ் ககன் மாதிரி நடிக்க ஒத்துக்கிட்டதுனால ஆகாஷும் பூமியும் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. பூமி ரொம்ப பதட்டமா இருக்கா. ரூம்குள்ள போய் அத்தை அத்தைன்னு கூப்பிடுறா. ஆனா அங்க சாரதா இல்ல. ஆகாஷ் இதெல்லாம் பெட்ல படுத்துக்கிட்டே சும்மா பாத்துட்டு இருக்கான். பூமி உடனே ரிசப்ஷனிஸ்ட போய் கேக்குறா. அங்க நர்ஸ் சொல்றாங்க, இந்த லெட்டரை கொடுத்துட்டு அவங்க எங்கேயோ போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே பூமி அந்த லெட்டரை எடுத்து படிக்கிறா. பூமி கிட்ட சொல்றாங்க, ககன் திரும்பி வந்துட்டான்னு முதல்ல சந்தேகப்பட்டான், ஆனா இங்க இருக்கிறது என் மகன் ககன் இல்லைன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. என் மகன் இல்லாத இந்த வாழ்க்கையை என்னால வாழ முடியாது, அதனால நான் சாக போறேன், என்னை யாரும் தேடாதீங்கன்னு சாரதா அந்த லெட்டர்ல எழுதியிருக்காங்க. அதை படிச்சுட்டு பூமி கதறி அழுவுறா. சாரதா ஒரு மலை உச்சியில நின்னுகிட்டு குதிக்க போறாங்க. பூமியும் ஆகாஷும் அங்க ஓடி வராங்க. பூமி எவ்வளவோ கத்தி சாரதா கேட்கல. கடைசி நிமிஷத்துல ஆகாஷ் சத்தமா அம்மா அப்படின்னு ககன் குரல்ல கூப்பிடுறான். அதை கேட்டு நிஜமாவே தான் பையன் வந்துட்டுதா நினைச்சு அவங்க சந்தோஷமா ஓடி வராங்க. ஆகாஷும் கட்டி பிடிச்சு அழுகுறான். ஆகாஷும் அவங்கள அம்மான்னு கட்டி பிடிச்சுக்கிறான். அதோட முடியுது. பாய் மக்களே.